இது மாதிரிலாம் பணம் இல்லாதவங்க கிட்ட இப்படி எல்லாம் சீட் பண்ணி ஏமாத்துற எப்படிங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேசுற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயத்த தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே நடந்திருக்கு. இந்த ஜாப் நம்ம ஆன்லைன்ல எடுத்தாலுமே அவங்க முதல்ல என்ன அவங்க மெயினா டார்கெட் பண்றாங்கன்னா மணியை தாங்க டார்கெட் பண்றாங்க. எந்த ஜாப் நம்ம போகணும், எந்த ஜாப் எடுத்தாலுமே ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா, டேலண்ட் இருக்கு, இது யாருமே செக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா, நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், 12th கம்ப்ளீட் பண்ணீங்களா, 10th கம்ப்ளீட் பண்ணீங்களா, படிச்சீங்களா படிக்கலையா, இது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை ஒண்ணு என்ன தெரியுமா? மணி மட்டும் தான். நீங்க ஃபர்ஸ்ட் மணியை பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன். இதுதான். நம்ம டேரக்டா போய் விசிட் பண்ணி பாக்குற ஜாப்பா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஆன்லைன்ல பாக்குற ஜாப்பா இருந்தாலுமே சரி, டார்கெட் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மணி மட்டும் தான். சரி, ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணலாம், பிரயோஜனமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஏதாச்சும் ஒரு ஜாப் தேர்ந்தாலும் அதுலயும் ஒரு பிரச்சனை தான் வருது. சரி, மணி பே பண்ண சொல்றாங்க, சரி மணி தான் பே பண்ணி பாக்கலாம், அந்த ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமே. ஒவ்வொருத்தரும் அதுதான் என்னால 20,000 10,000 ஏர்ன் பண்ண முடியும், அது 2 hours 3 hours அப்படின்னு சொன்னா யாருக்கானாலும் ஆசை இருக்கதா சொல்லி சரி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ரீசனா எனக்கு ஒரு ஜாப் வந்துருந்துச்சு. அது வந்து கேஷ் டைப் பண்ண சொல்லிதான் வந்தது. ஓகேவா? சரி, அந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா 2,000 பே பண்ண சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட இல்ல, என்னால அவ்வளவு அமௌண்ட்ல பே பண்ண முடியாது. சோ அதனால என்கிட்ட 200 எல்லாம் இல்ல மேம், என்னால பே பண்ண முடியாது, ஜஸ்ட் நான் ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் டே கால் பண்ணியிருந்தாங்க. சோ அது மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி தான். சரி, ஜாயின் பண்ணலாமா என்னன்னு சொல்லி நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். பே பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தா கூட நீங்க பே பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ரீஃபண்டபிளும் இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் இப்ப பே பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 7 days வந்து ஒர்க்கிங் மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க வித்ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் உங்க சேலரி நீங்க வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ரீஃபண்டபிள் வந்து நான் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த 500 இருக்குன்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க அந்த 500 இருக்கு மேம், அதை வச்சு நீங்க வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவங்க வந்து இங்கிலீஷ்ல தான் பேசினாங்க, தமிழ்ல பேசல. ஓகே, நானுமே ரொம்பவே யோசிச்சுட்டு சரி பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாம் சரி பண்ணுது. சரி, அவங்க ரொம்பவே கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, வந்து 500 இருக்கு, அது ஜிபே பண்ணிருங்க, நீங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஒர்க் கண்டினியூ பண்றீங்க, இன்னைக்கு 2 ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரி இன்கம் வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க போன் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி பே பண்ணுங்க, ப்ரூஃப் கேட்டு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே, ஒரு கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கம்மியா ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பண்ணி பார்க்கலாம், ஸோ இன்கம் இப்படி எல்லாம் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ நானுமே ஜாயின் பண்ண சிபில அவங்க QR கோட் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலியமா நான் அமௌண்ட் பே பண்ணிட்டு அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் கால் பண்றேன், பேசுறேன். ஸோ அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு அப்படி இப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறமே ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நானும் மெசேஜ் பண்றேன், கால் பண்றேன், அவங்க எதுவுமே இன்னமும் சொல்ல, இன்னமும் நான் அந்த ஒர்க் ஜாயின் பண்ணல. நான் அந்த ஜாப்க்கு அமௌண்ட் பே பண்ணி இதோட 5 days ஆகுது, என்ன ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, என்ன மெசேஜும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்படி எல்லாம் ஃப்ராட் பண்ணி ஏமாத்துறாங்க. என்ன மாதிரி அமௌண்ட் பே பண்ணிட்டு என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படாது. இந்த வீடியோ எடுத்தது யாருமே இந்த மாதிரி ஏமாறக்கூடாது, இந்த மாதிரி அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். யாருமே ஏமாறாம சேஃப் அண்ட் செக்யூர்டா இருங்க.